சோமு, சிக்னல் வந்தாச்சு. சந்தன கட்டையெல்லாம் இந்த கரைக்கு கொண்டு வர சொல்லு. இது ஃபாரஸ்ட் ஏரியா, யாரும் உள்ள போக கூடாது. மிஸ்டர், நான் உள்ள போக வரல. ரேடியேட்டர் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி கேட்கலான்னு வந்தேன். ஏமா, இந்த காட்டுக்குள்ள வந்து காருக்கு தண்ணி கேக்குறீங்களா? குடிக்க வரனாலும் கொஞ்சம் கொடுக்கலாம். இப்ப என்ன பண்றது? ஒண்ணு செய்யுங்க, இந்த பக்கம் ஒத்தடி பாதையில கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு குளம் இருக்கு. ஐயோ, இந்த காட்டுக்குள்ள நான் தனியா போறதா? ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் செக் போஸ்ட் விட்டு போக கூடாதுமா. ஏன்னா இங்க நிறைய சந்தன மரம் திருட்டு போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் போயிட்டு வரதுக்குள்ள கொள்ளையா போயிடும். மேடம், மேடம் என்ன கொண்டாங்க? நான் வர வரைக்கும் செக் போஸ்ட் ஜாக்கிரதையா பாத்துங்க, யாரையும் உள்ள விடக்கூடாது. ஓகே. என்னமா அது? நான் ஊத்துறேன். பரவாயில்ல, நானே ஊத்துறேமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன விஷயம்? நம்ம குறுக்கு பாதை சங்கிலியை கட்டிட்டு மகள் லாரி காட்டுக்குள்ள போயிருக்கு. வெரி குட். நான் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை இவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கம் ஆன், லெட் அஸ் கோ. உள்ள போன லாரி நம்பர் நோட் பண்ணியா? லாரியா? ஒரு லாரி கூட அந்த பக்கம் வரலையா சார்? ஷட் அப். செயின் கேட்ட கழட்டிட்டு லாரி உள்ள போறத நம்ம கார்டு பாத்துருக்கா. அது எப்படி மேன் உனக்கு தெரியாம லாரி உள்ள போயிருக்க முடியும்? நீ எங்க போயிருந்த? சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரேடியேட்டருக்கு தண்ணி வேணும்னு ஒரு பொண்ணு வந்திருந்தா. பாவம், வயசு பொண்ணா இருக்காளேன்னு சொல்லி குளத்துக்கு போய் தண்ணி கொண்டு வர போயிருந்தேன் சார். மடையா, அவ ஸ்மக்லிங் கூட்டத்தை சேர்ந்தவன். உன்னை தண்ணி கொண்டு வர அனுப்பிட்டு லாரிய உள்ள தந்திரமா அனுப்பியிருக்கான். இடியட். வந்து பேசிக்க. கம் ஆன், டேக் தி ஜீப். இங்க வர்ற வரைக்கும் உயிரை கையில பிடிச்சிட்டு வர வேண்டியிருக்கு. எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா அனுப்புங்க. கவலைப்படாம தைரியமா இருங்க. சோமு, சரக்க லோட் பண்ண சொல்லு. ஏத்துக்கடா. சீக்கிரம் ஏத்துக்கடா. வாங்கடா. சோமு, நம்ம இங்க வராங்க. எல்லாரையும் மறைஞ்சுக்க சொல்லு. போங்கடா, போங்க. போய் மறைஞ்சுக்கங்க, போங்க. போங்க.
கமான், ரிமூவ் தி லாரி. நெருங்காத, நெருங்கின சுட்டு தள்ளிடுவேன். உன் துப்பாக்கில தோட்டாலங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். பயப்படாத, எனக்கு உன் உயிர் தேவையில்லை, உன் உறவுதான். உன் பணத்துக்கு நான் பணிஞ்சிடு வேணும், இல்ல உன் துப்பாக்கிக்கு நான் பயந்துடு வேணும் நினைக்காது. நீ கொள்ளடிக்கிற சொத்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அதை கட்டி காக்க வேண்டிய கடமை என்னுடையது. ஓ அப்படியா? அப்ப உன் முடிவு? அதை இப்ப நீயே புரிஞ்சுக்குவ. புத்து லாரி எடு. இன்னும் 2 இருக்கு. இப்ப என்ன சொல்ற? லாரி தான் கைப்படச்சது. லாரி எடுங்க. டிரைவர், லாரி அடியா. சார், என்ன சார் ரேஞ்சர் தப்பு லாரி எடுக்க சொல்றீங்களே? இந்த காட்டை விட்டு அவனால் எப்படி தப்ப முடியும்? நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் கிளியர் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க. இட்ஸ் a great insult our department. நம்ம காட்டு இலாக்காவுக்கு இது ஒரு பெரிய அவமானம். பல லட்சக்கணக்கான சந்தன மரங்களை கொள்ளையடிச்சு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி வந்த அந்த கொள்ளைக்காரன் இப்ப கொலையே செய்ய துணிஞ்சிருக்கிறான். இந்த கொடுமைக்காரனை இனியும் இப்படியே விட்டு வச்சா நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாம பல பேரை இழக்க வேண்டி வரும். ஏன் சார் கொள்ள கூட்டத்தை பிடிக்கிற வேலையை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கலாமே? கொலை சம்பந்தமா போலீஸுக்கு ஏற்கனவே தகவல் கொடுத்திருக்கோம். ஆனா இதுவரைக்கும் எந்த விதமான துப்பு அவங்களுக்கு கிடைச்சதா நமக்கு தெரியல. கடமையை அவங்க செய்யட்டும்னு நாம சும்மா கையை கட்டி நிக்க கூடாது. போலீஸை விட நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கு தான் காட்டு பகுதியில நல்லா தெரியும். அதனால திறமையான நம்ம அதிகாரிங்க தான் அந்த கூட்டத்தையே ஒழிச்சாகணும். சார், கொலை செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாப் சந்திரகாட்டுக்கு போக மறுக்கிறாங்க. போலீஸ் உதவி இருந்தா தான் அவங்களை அங்க அனுப்பி வைக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏற்பாடு செய்யலாம். ஆனா இந்த முறை ஃபாரஸ்ட் ஆபீசரை மட்டும் அங்க அனுப்பி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பதிலா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசரையே ஸ்பெஷல் ஆபீசரா அங்க அனுப்பி ஆகணும். யார அனுப்ப போறீங்க? டிஎஃப்ஓ சங்கர ஸ்பெஷல் ஆபீசரா சந்தனக்காட்டுக்கு அனுப்புறதா முடிவு பண்ணிருக்கேன். துள்ளி துள்ளி செல்லும்
பாபு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அழைச்சிட்டு போய் காபி டீ கொடு. கேரி ஆன் கேரி ஆன். வாங்க போலாம் வாங்க வாங்க. நீங்களும் போங்கம்மா. குட் மார்னிங் சார். என்ன ராமு? சீஃப் உங்களை உடனடியா பார்க்கணும்னு சொன்னாரு. சரி வரேன். என்னங்க உங்களை அந்த சந்தன காட்டுக்கு அனுப்புறதுக்காக தான் சீஃப் வர சொல்லிருக்காரு. என்ன ஆனாலும் சரி நீங்க அந்த காட்டுக்கெல்லாம் போக வேண்டாங்க. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு வந்துருங்க. அதான் ஐடியா கொடுத்துட்டியே. நேரா சீஃப் கிட்ட போய் என் ஒய்ஃப் என்ன சொல்றா தெரியுமா சார்? நீங்க நிச்சயமா அந்த சந்தன காட்டுக்கு போக கூடாது, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு வந்து சேருங்க சொல்றா. நான் வரேன் அப்படி சொல்லிட்டு வந்துடுறேன். சும்மா இருங்க விளையாடிட்டு. என் மேதனை உங்களுக்கு எங்க தெரிய போகுது? உன் மனசு எனக்கு தெரியாதா? இத பாரு, சந்தன காட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறேன். ஓகே? சீக்கிரம் போய் அந்த கதவெல்லாம் ஓபன் பண்ணுங்க. ஆமா கமான் கமான் வாங்க சீக்கிரம் புரியுங்க. சார் இதான் சார் அந்த சிக்னல். ஐ சீ. நான் லாரியை ஃபாலோ பண்றேன். நீங்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல இருந்து வெயிட் பண்ணுங்க. எப்படியும் அந்த லாரியை இன்னைக்கு லோடோட மடக்கி ஆகணும். என்ன சோமு சார், சௌக்கியமா இருக்கீங்களா? ஆமா, தலைவர் எங்க காணோம்? நிஜமா இன்னைக்கு டவுனுக்கு போயிருக்காரு. பணத்தை என்கிட்ட கொடுக்க சொன்னாரு. இந்தாங்க பணம். கரெக்டா இருக்கா பாருங்க. நீங்க கரெக்டான ஆளுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஏய் லோட் பண்ணுங்கடா. சோமு சார், எனக்கு இன்னும் 2 லோடு அவசரமா வேணுமே. ஐயோ, இப்ப இங்க இருக்கிற நிலவரம் சரியில்லை. டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எந்த நேரத்துல எங்களை மடக்குவாங்கன்னு தெரியல. என்னது ஆச்சரியமா இருக்க? ஏன் சார், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கே சிம்ம சொப்பனமா இருக்கிற நீங்களா அவங்கள பார்த்து பயப்படுறீங்க? ஒண்ணு பண்ணுங்க, உங்க தலைவர் போன் நம்பரை கொடுங்க, நானா கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிறேன். எஜமானுடைய போன் நம்பரையோ அவர் இருக்கிற இடத்தையோ சொல்லப்படாதுன்னு உத்தரவு. நாளைக்கு எஜமான பார்க்க நான் டவுனுக்கு போறேன். உங்க விஷயத்தை சொல்லி உங்களை அவர் கான்டாக்ட் பண்ண சொல்றேன். அப்படியா? அப்பா அப்படியே செய்யுங்க. அப்ப நான் வரட்டுங்களா? புறப்படுங்கப்பா. வாங்க, சீக்கிரம் வாங்க. இறங்க. இவங்களை கொண்டு போய் தனி இடத்துல வைங்க. இந்த வண்டியை பிடிச்சது யாருக்கு தெரிய வேண்டாம், ரகசியமா இருக்கு. ராஜேந்திரன் சார், இந்த காட்டை விட்டு வெளியே போறதுக்கு நிறைய வழி இருக்கு போல் இருக்கு. சார் எப்படி போனாலும் 10வது மைல் மெயின் ரோட்ல சேர்ந்துதான் தீரணும் சார். Is it? ஏண்டா எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. நான் போய் எஜமான பார்த்துட்டு வர்றேன். நான் வரும்போது யானை ரெடியா இருக்கணும். சரிங்க எஜமான். சரி போ. நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத, ஜாக்கிரதை. Go ahead. யாரு அவன்? குருட்டு கழுத. அந்த கழுதை இழுத்து அந்த பக்கம் எரி. சீக்கிரம்.
வா அப்படியே வா அப்படியே ஓரம் போய் நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா அதான் வந்துட்டேனே, ஏன் கவலைப்படுறேன்? பல பேருக்கு முன்னால ஆடுறதுனால தானே எனக்கு இந்த தொல்லை. உங்ககிட்ட தான் ஏராளமா பணம் இருக்கு, நான் ஏன் நாட்டியக்காரியாவே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உன்னை பணத்துக்காக மட்டும் நான் ஆடச் சொல்லல. தினமும் ஆட்டத்தை பார்த்து அழக ரசிக்க எத்தனையோ பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏக்கத்துக்கு காரணமா இருக்கிற இந்த தங்கச்சில எனக்கு மட்டும் சொந்தம் நான் பெருமைப்பட்டுக்கத்தான் உன்னை ஆடச் சொல்றேன். நீங்க இப்படியே சொல்லிட்டு இருங்க. இன்னொரு தடவை இந்த நிலை ஏற்பட்டா என் பணத்தை தான் நீங்க பார்க்க முடியும். ஏன் எதையோ கற்பனை பண்ணிக்க. நான் எதை வேணும்னாலும் இழப்பேன். ஆனா உன்னை பிரிஞ்சு என்னால வாழ முடியுமா? கமின். வணக்கம் எஜமா. என்ன சோமு? அந்த பார்ட்டி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க, அர்ஜென்ட்டா அவங்களுக்கு இன்னொரு லோடு வேணுமா? அது கரெக்டான பார்ட்டி. அவங்களுக்கு இன்னொரு லோடு கொடுக்கத்தான் வேணும். ஆமா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடமாட்டம் இப்ப எப்படி இருக்கு? அந்த பக்கமே தலை காட்ட மாட்டாங்க. குட், அத நான் எதிர்பார்த்ததுதான். நாளைக்கு நானே காட்டுக்கு வரேன். போ. ஏங்க, நானும் உங்க கூட வரேன். எனக்கும் அந்த காட்டை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சோமு, யானை ரெடி பண்ணி வை, நாங்க 2 பேருமே அங்க வரோம். சாமி சாமி சாமி, கொஞ்சம் நில்லு சாமி, நில்லு சாமி. சீக்கிரம் எடுக்க சொல்லுப்பா. மாட்டு வண்டிக்காரங்களோட பெரிய நியூசன் தான் போச்சு. சீக்கிரம் ஓட்டா ஓட்டா. ஓரமா ஓரமா. ஓரமா ஓரமா. அந்த கூட்டத்துக்கு தலைமை யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவனும் அவன் கூட்டமும் நாளைக்கு சந்தன கட்டைகளை கடத்திக்கிட்டு இந்த காட்டை விட்டே போறதுக்கா பிளான் பண்ணிருக்காங்க. அவங்களை எப்படி நாம் வளைச்சு பிடிச்சாகணும். குஸ்திய ஏண்டா வெட்டி போட்ட சந்தன மரத்தை துண்டு போட சொன்னா இங்க குஸ்தியும் கும்மாளமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பசங்களா, நம்ம காட்டாளுங்களை அனுப்பியாச்சுங்க. நாங்க கூட போலாம்னு நினைச்சோம். ஊர் இருக்க நிலவரத்துல பயமா போச்சுங்க. எஜமா, ஏதாவது கலெக்டர் நடந்தா உஷாரா இருக்கணும் தான். ஓஹோ, எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டீங்களா? ஏய்,
உயிரை கொடுக்கறதா ஒத்துக்கிட்டு தானடா இந்த கூட்டத்துல சேர்ந்தீங்க. ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. இல்ல வேண்டாம் எஜமா, போயிடுறேங்க. டேய் வாங்கடா. ஏ காளிங்கா நெல்லு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. இன்னைக்கு மட்டும் நான் சொல்றதை கேளுங்க. தயவு செய்து நீங்களும் போகாதீங்க, அவங்களையும் போக சொல்லாதீங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல நீ என்னைக்கு சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆண்டவனை தொடுத்தால் ஐயா சொல்ல மீற மாட்டேன். போ. நான் சொல்றத கவனமா கேட்டுங்க. செயின் கேட்டுக்கு போய் நான் லாரியை ஃபாலோ பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பின்னாடி என்ன ஃபாலோ பண்ணுங்க. நான் ஏர் ஷாட் கொடுத்த உடனே ரவுண்ட் அப் பண்ணும். ஓகே? எஸ் சார். திருப்பு. ரைட் ரைட் ரைட். பாப்பா தள்ளுற தள்ளுற. ஹோல்ட் ஹோல்ட் நிறுத்து. ஜாய் ஜாக்கிரதை. யாராவது வந்தா சிக்னல் கொடு. கட்டையா ஏத்துங்கடா. ஏங்க நிக்கிற. வா. லாரி மேலே போட்டு பேர் இருக்க மாதிரி ரெண்டு பேர் கீழ இருக்க. சோமேரிகளா சீக்கிரம் வாட்டடா. நீ போடு. போடு எடுத்து வா அந்த கட்டையை. ஓரமா போடு. உள்ள ஏத்து போடு அப்படியே. பாரு பாரு அத பாரு. இந்த பக்கம் பாரு ஏத்து. துப்பாக்கியை கீழே போடுங்க. Go back. Go back. Go back. நீயும் உங்க ஆட்களும் மரியாதையா சரணடைஞ்சிருங்க. இல்ல அநியாயமா உங்க உயிரை இழக்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. சார் உங்களுக்கும் ஆகலையே சார்? எனக்கும் ஆகல. மரத்து மேல ஆடுறத நான் கவனிக்கவே இல்லை. எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ராமு முதல்ல இந்த பொண்ணு ஜீப்ல ஏத்து. எஸ் சார். ராமு இந்த பொண்ணு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டு ஜாக்கிரதையா வாட்ச் பண்ணுங்க. மயக்கம் தெளிஞ்சதும் தப்பிக்க முயற்சி பண்ணுவா. பி கேர்ஃபுல். எஸ் சார். அப்படியே அவன் பாடிய போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க. ராஜேந்திரன் அந்த பொண்ணு செத்துட்டதாகவே அந்த கூட்டத்துல உள்ளவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அதை உண்மையை நம்ப வச்சுதான் அவங்கள பயமுறுத்தி பணிய வைக்கணும். எஸ் சார். உடனடியா 2 சமாதிக்கு ஏற்பாடு பண்ணு. ஒருத்தனை விட்டுட்டோமே. அவமானம் அவமானம்.
சோமு, நான் ஒருத்தி பலி கொடுத்தேன். நம்ம கூட்டமே ஒருத்தனை பலி கொடுத்துச்சு. இந்த 2 பலிக்கும் காரணமா இருந்தவனை உயிரோட விடக்கூடாது. ஆமா இதமா, அவனை இனிமே வாழவே விடக்கூடாது. புறப்படு. அவன் எப்படி பதுங்கி இருந்து நம்ம தாக்கினானோ அதே போல பதுங்கி போய் அவனை பழிக்கு பழி வாங்கணும். அங்க பாத்தீங்களா 2 சமாதி. ஹலோ ரங்காலா? பாரு, நான் தான் சங்கர் பேசுறேன். தெரியுது தெரியுது. எங்க ரங்கால புக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்தீங்களா? சும்மா தான் படுத்திருந்தேன், அப்படியே அசந்து தூங்கிட்டேன். ஐயோ ரொம்ப அழகுதான். எங்க நீங்க போன காரியம் என்னாச்சு? அந்த கொள்ள கூட்டத்தை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்களா? போலீஸா? போலீஸாவது ஒண்ணாவது யாருமே என் கூட வரல. சும்மா டூப் படிச்சேன். இல்லன்னா பயப்படாம என்ன நீ விடுவியா? என்கிட்ட போய் சொல்லிட்டா போயிருக்கீங்க. இருங்க இருங்க. பாரு, நீ பயந்தா மாதிரி எதுவுமே நடக்கல. நான் ஒருத்தனே அந்த கூட்டத்தை சுத்தி வளைச்சு பிடிச்சிட்டேன். ஆனா நம்ம ஆட்கள்லாம் அங்க வரதுக்குள்ள அவங்க எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. பட் ஒன் குட் நியூஸ், அந்த கூட்டத்துல 2 பேரை தொலைச்சு கட்டியாச்சு. இனிமே அந்த கொள்ளக்கார பசங்க இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. ஆமா. என்னங்க இனிமே நாங்க வரலாம்ல? ஆமா பாரு, உன்னை இங்க வர சொல்றதுக்காக தான் ட்ரங்காலே பண்ணிருக்கேன். எக்ஸ்டென்ஷன் ப்ளீஸ். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு. நாளைக்கே புறப்பட்டு வந்துடுறேன். ஏன் இன்னும் 2 நாள் கழிச்சு கிளம்பி வரதானே? வைத்தியம், நாளைக்கு நம்ம கல்யாண நாளுங்கிறத மறந்துட்டியா? ஆமா. ஐயோ நான் மறந்தே போயிட்டேன்ல. வர வர பாரதி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. உடனே கிளம்பி வா, அப்பதான் காலையில இங்க வந்து சேர முடியும். எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டாச்சு, அவங்களே கூட்டிட்டு வரட்டுமா? நம்ம பசங்களையா? ஏய் கூட்டிட்டு தான் வரணுமா? பாவங்க பசங்க வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆமா, பக்கத்துல பசங்க யாரும் இல்லையா? பக்கத்துலயா? என்னங்க நம்ம 2 வாரங்கள் இங்க பக்கத்துலயே நிக்குதுங்க. குடுங்க. ஹலோ டாடி, நான் தான் நம்ம சூ பேசுறேன். என்ன குடுறீங்க? ஏன்பா எங்களை எல்லாம் இங்க கட் பண்ணிட்டு அம்மா மட்டும் நைஸா அங்க வர வச்சுக்கலான்னு பாக்குறீங்களா? சும்மா அது வந்து அதுல வந்து அம்மா கிட்ட உங்களை எல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன் டூ படிக்கிறீங்க? நாங்க தான் எல்லாம் கேட்டுட்டு இருந்தோமே. ஏய், இது ட்ரங்க் கால்ரா. வள வள பேசிட்டு இருக்காது, அம்மா கிட்ட கொடு. ஆமா, நாங்க பேசினா ட்ரங்க் கால், அம்மா பேசினா லோக்கல் கால் இல்ல. குடுறாங்க, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. இத பாருங்க, போன முதல்ல கீழே வைங்க, நான் அங்க வந்து பேசிக்கிறேன்.
எவனோ ஒருத்தன் இங்க வந்திருந்தான். அவன் அந்த கூட்டத்தை சேர்ந்தவனாக்கும் நான் நினைக்கிறேன். தப்பிச்சுட்டான். பார்க்கலாம். நான் அர்ஜென்ட் கால் புக் பண்றேன். டிக்கெட் நம்பர் 34. என்னாச்சு? என்ன இதமா ரத்தக்கரை வடிஞ்ச கோடாலியோட தான் திரும்புன்னு சொன்னீங்க. அவன் இல்லையா? இருந்தான். அவனை பழிவாங்கத்துக்கு நல்ல சந்தர்ப்பமும் இருந்தது. அப்ப எதுக்காக விட்டீங்க? நான் எப்படி ரீட்டாவை பறிகொடுத்துட்டு துடிக்கிறேனோ அதே மாதிரி அவன் தன் குடும்பத்தை பறிகொடுத்துட்டு துடிக்கணும். ஜாய் சங்கர், நீ எங்கிட்ட இருந்து ஒத்தியைத்தானே பறிச்ச. இப்ப நான் உன் குடும்பத்தையே பறிக்க போறேன். என்னம்மா இது? வாசலையே பாத்துட்டு நிக்கிற. பின்ன பாருங்க, எவ்வளவு நேரமாச்சு இன்னும் இந்த டிரைவரை காணோம். ஏதேது உனக்கு இருக்கிற அவசரத்துல நடந்தே போயிட போல் இருக்க. எனக்கு ஒண்ணு அவசரம் இல்ல. அப்ப எதுக்கு ராத்திரி நேரத்துல காட்டு பாதையில போனோம்? காலையில போலாமே. அது நான் அப்படிதான் சொன்னேன். அவங்க கேட்டாதானே. இப்பவே புறப்பட்டா தான் காலையில வந்து சேர முடியும். நாளைக்கு மேரேஜ், அதனால கண்டிப்பா காலையிலேயே கோயிலுக்கு போயாகணும்னு சொல்லிட்டாங்க. கோயில் சாயந்தரத்துல கூட திறந்திருக்கும். அதனால பார்வதி காலையில தான் புறப்பட்டு வருவான்னு போன் பண்ணி சொல்லிடுறான். ஐயோ, அப்படி இல்ல அத்தை. காலையிலேயே கோயிலுக்கு வர்றதா ஒரு வேண்டுதல். ஏமா, அவன் வேண்டிக்கிட்டானா இல்ல நீ வேண்டிக்கிட்டியா? நானும் உன்ன மாதிரி மாமியார் கிட்ட வாழ்ந்தவதான். அம்மா கார் வந்தாச்சு. என்ன ஆறுமுகம் இவ்வளவு லேட் பண்ணிட்ட? பார்வதி ஒரே கோவமா இருக்கா. நம்ம காரை நாளைக்கு தான் ரெடி ஆகணும் மெக்கானிக் சொல்லிட்டான். சின்னம்மா இன்னைக்கே போகணும்னு சொன்னதுனால வேற ஒரு காரை ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டது. அவ்வளவு. ஆமா, 1 மணி நேரம் ரொம்ப கொஞ்சம். பாவா, எல்லாத்தையும் எடுத்து வை. அப்பாவுக்கு ரொம்ப அவசரம் போல இருக்கு. பாட்டி நீ அங்க கூட வாயேன். என் கண்ணு, நீங்க இப்ப புறப்பட்டு போங்க. நான் அடுத்த வாரம் வரேன். அப்ப எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா? என்னம்மா அது? என் ஹோம்வொர்க் எல்லாம் நீயே செஞ்சு வச்சுறேன். படிக்கிறது நீ, ஹோம்வொர்க் பண்றது பாட்டியா? பெரிய மனுஷி மாதிரி பேச்சு. போய் வண்டியில உட்காரு. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா இருமா. வர்றேன் அத்தை. ஐயோ பார்வதி, வாசப்படி தடுக்குனா ஆகாதுன்னு சொல்லுவாங்க. காலையில போலாமேம்மா. என்ன அத்தை இது? நான் ஏதோ கவனம் இல்லாம எடுத்துக்கிட்டேன். இதுக்கு போய் சகுனம் எல்லாம் பாத்துக்கிட்டு. நான் வேண்டான்னு சொன்னா நீ கேட்கவா போற? போயிட்டு வாமா. நான் வர்றேன் அத்தை. உடம்ப ஜாக்கிரதையா பாத்து. நான் பாத்துக்கிறேம்மா, நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஹலோ, யாரு? சங்கரா? அம்மாவா? அம்மா, பாருவையும் குழந்தைகளையும் இப்ப கிளம்ப வேண்டாம்னு சொல்லு. என்ன இது, விளையாடுறியா? நீ உடனே புறப்பட்டு வான்னு சொன்னேன்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஓடியாடுறா. ஆமாண்டா, இப்பதான் வண்டி போச்சு. என்ன பழிவாங்க வந்தவன் இப்ப என் குடும்பத்தை பழிவாங்க நினைக்கிறான். அந்த குடும்பக்காரன் கிட்ட என் குடும்பத்தை நான் காப்பாத்தியாகும். தயவு செஞ்சு யாரையும் கூட வர வேண்டாம் பிளீஸ். என்ன ஆறுமுகம் வண்டியை நிறுத்திட்டு? பூனை ஒண்ணு குறுக்க போச்சுமா, கொஞ்சம் நின்று போகலாமேன்னு வண்டியை நிறுத்திட்டேன். இன்னும் உனக்கு சகுனத்துல இருக்கிற நம்பிக்கை போகல. இல்லம்மா, பெரியவங்க சொல்றது நல்லதுக்காகத்தான் இருக்கு. ஆமாமா, பூனை குறுக்க போனா நாட்டை நின்னுதான் போகணும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கும் தெரியும், சும்மா இருங்க. நீ வண்டி எட ஆரம்பிக்கும். நீங்க ஏன் அவசரப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு உங்க கல்யாண நாள், அப்பாவை பாக்கணும், அதுதானே? அம்மா, நல்ல பிள்ளையா அழுவாம இரு, சீக்கிரமா அப்பாட்ட போயிடலாம் என்ன?
ஹலோ, ஆமா சார், நான் சங்கர் தான் பேசுறேன். சங்கர், உன்னுடைய டெலிபோன் மெசேஜ் கிடைச்ச உடனே டிஎஸ்பிக்கு எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்திட்டேன். இந்நேரம் எல்லா செக் போஸ்டுக்கும் கான்ஸ்டபிள்ஸ் அனுப்பியிருப்பாரு. ஆமாமா, எல்லா செக் போஸ்டுக்கு தான். டோன்ட் வரி சங்கர், தைரியமா இரு. செக் போஸ்ட்ல வண்டியை நிறுத்தி உன்னுடைய ஃபேமிலி வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, அந்த பொண்ணு எப்படி இருக்கா? ஷீ இஸ் ஆல் ரைட். இப்ப நம்ம கஸ்டடியில தான் அவளை வச்சிருக்கோம். அந்த பொண்ணை வச்சுதான் அந்த கூட்டத்தையே பிடிக்கிறதுக்கு நான் திட்டம் போட்டிருக்கேன். ஆமா, ஜீப் டயர் கட் ஆயிட்டதுனால இன்னொரு ஜீப்பை அனுப்பிச்சிட்டீங்களா? காலையில வந்து சேருமா? தேங்க்யூ சார். வேற எதுவும் தேவையில்லை, நான் தைரியமா தான் இருக்கேன். ஐ எம் பர்ஃபெக்ட். ஆல் ரைட். குட் நைட் சார். குட் நைட். ஹலோ, யாரு? சங்கரா? ஏண்டா திடீர்னு போனை கட் பண்ணிட்ட? ஒண்ணு இல்லம்மா, ஆபீஸுக்கு போன் பண்ண வேண்டி இருந்தது, அதனாலதான் கட் பண்ணேன். ஏண்டா, பார்வதியும் குழந்தைங்களே வர வேண்டாம்னு சொன்னியே, அவங்கதான் புறப்பட்டு வந்துட்டாங்களே, அவங்களுக்கு ஏதாவது? கவலைப்படாதம்மா, போலீஸுக்கு நம்ம கார் நம்பரை கொடுத்திருக்கேன். செக் போஸ்ட்ல வண்டி நிறுத்திடுவாங்க. நான் சொல்றது கேட்டு பேசுமா. பாரு வந்த உடனே எனக்கு டங்கால் பண்ண சொல்லு. அவங்க நம்ம கார்ல போகல. என்ன, நம்ம கார்ல வரலையா? என்னம்மா சொல்ற? நம்ம வண்டி ஒர்க் ஷாப்ல இருக்கிறதுனால ஆறுமுக வேற வண்டி எடுத்து வந்திருக்கான். அந்த வண்டி நம்பர் நம்ம சொல்லுமா. நான் ஒண்ணுமே பாக்கலையேடா. டேய் சங்கரா, நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பார்வதிக்கு குழந்தைகளுக்கும் ஒன்னும் ஆபத்து இல்லையே. சங்கர், ஏண்டா பேச மாட்டேங்கிற? சங்கர், சங்கர்! ஐயோ, உனக்கு தூக்கம் வந்ததுன்னு நினைச்சிட்டு காலையில போலாமே. நாளைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் ஆச்சுமா. எப்படியாவது விடிய காலைக்குள்ள ஐயாட்ட கொண்டு சேர்த்துட்டாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். கொள்ள குட்டம் போல இருக்குமா? ஐயோ, பயப்படாதீங்க. சும்மா இரு. உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இறங்குக. எனக்கு நீ தேவையில்லை, எனக்கு தேவை இந்த குடும்பம் தான். கமான். ஐயா, எங்களை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. இந்த நகையெல்லாம் வேணாலும் எடுத்துக்கங்க. எனக்கு தேவை இதுதான். ஐயோ, இத மட்டும் எடுத்துக்காத. நேத்து நான் மட்டும் கொஞ்சம் தாமதிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நீயே இதை அறுத்தறிஞ்சிருக்கணும். ஏன் புருஷன் உனக்கு என்னையா கொடுமை செஞ்சாரு? என் உயிருக்கு மேலானவளை சுட்டுக் கொன்னானே, அதுக்கு பழி வாங்கத்தான். அட பாவி, என்ன நெஞ்சு அழுத்தா என் தாலி அறுப்ப உன்னை. சமம், நான் எழுத்துட்டு போ. நீங்களா இறங்க பாக்குற இறங்கு. இறங்குங்க. மரியாதை குழந்தைகளை விட்டுடு. கத்தாதே, கத்தாதே, இறங்கு. என் குழந்தைங்க கிட்ட நெருங்கின இந்த இடத்துல நான் பொண்ணா இருக்க மாட்டேன். உன்னை அது வரைக்கும் உயிரோட விட்டு வச்சிருந்தாதானே. அம்மா, சீக்கிரம் வந்திருக்க. எப்படியாவது என் குழந்தைகளை காப்பாத்திரு.
குழந்தைகளை தப்ப விடக்கூடாது. வண்டியை மடக்குங்க. ஆறுமுகம், அவங்க துரத்திட்டு வராங்க, ஏன் வண்டியை நிறுத்திட்டேன். தம்பி, இனிமே என்னால உங்களை காப்பாற்ற முடியாது. எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க. போங்க. பழி வாங்கறதுக்காக உன்னை கொன்னுட்டானே பாவி. என் உடம்புல கடைசி துளி ரத்தம் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பக்காரனை பிடிச்சு சட்டத்து முன்னாடி நிறுத்தி நீதி வழங்காம இருக்கவே மாட்டேன். இது சத்தியம்மா. என்ன கடமை நெஞ்சமே, மனைவி சமாதி முன்னாடி சபதம் எடுக்கிறீங்களா? எங்க என் குழந்தைங்க? குழந்தைங்களா? Hey! Go back. Go back. Go back. எங்க என் குழந்தைங்க? சொல்லு, எங்க என் குழந்தைங்க? பெற்றவளை புரிஞ்சு குழந்தைங்க தனியா தவிக்க கூடாதுன்னு இவளுக்கு துணை அனுப்பி வச்சிருக்கேன். அட பாவி, ஒண்ணுமே அறியாத பச்சை குழந்தைகளை கொல்றதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது? சண்டாளா, யாருமே செய்ய துணியாத படுகொலையை செஞ்ச உன்ன இனிமேல் உயிரோட விட மாட்டேன். நெருங்காத. நெருங்கின நீ இவளுக்கு துணையா போக வேண்டி வரும். சாவுக்கு பயந்தவன் நான் இல்லடா. உனக்கு தைரியம் இருந்தா என்ன சுட்டு தள்ளிக்கணும்டா. அதை விட்டுட்டு கோழ மாதிரி பொம்பளைகிட்டையும் குழந்தைகிட்டையும் உயரத்தை காட்டிருக்கியே. அருமையான உன் குடும்பத்தை பறிகொடுத்துட்டு நீ துடிக்கிற துடிப்பை மட்டும் பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா சீரிகிட்டு வரவன நான் சும்மா விடக்கூடாது. என்ன காப்பாத்திக்கவாவது நான் உன்னை பழி வாங்கியே தீரணும்.
ஜீப் பெட்ரோல் நின்று போச்சு. நீங்க இங்க இருந்து சீக்கிரம் தப்பிச்சிருங்க. கேம்புக்கு போய் நம்ம ஆளுங்களா மறைஞ்சு சொல்லு போ. என்னங்க ஏன் இப்படி ஓடி வரீங்க? என்னாச்சுங்க? ஏங்க அந்த ஆபீசர் ஜீப்ல வந்து எங்களை மடக்கலாம். நானும் எதமான ஆள் பூர்வகமா தப்பி ஓடியாந்துட்டோம். ஒருவேளை அவன் இங்க வந்தாலும் வருவான். நீங்களும் அங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்குங்க. போங்க. ஏ சொக்கா, ஜீப் வந்தா சிக்னல் கொடு. ஏன் இங்க நிக்கிற? அந்த ஆபீசர் சம்சாரத்தை உங்க எஜமா சுட்டு கொண்டுட்டாராமே. ஓஹோ, அதுக்கு துக்கம் விசாரிக்க நிக்கிறியா? இல்ல, இது நியாயமான்னு கேட்கத்தான் நிக்கிறேன். ஜானகி, நியாயத்தை பத்தி நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம். அந்த அம்மா என்ன தப்பு செஞ்சாங்கன்னு இந்த கொடுமையை செய்தீங்க? அவனுக்கு மனைவியா வந்தது தப்பு. எங்க எஜமானுக்கு எதிரியா வந்தது அதை விட பெரிய தப்பு. ரீட்டாமா உயிருக்கு பதிலாக பொண்டாட்டி உயிரை நாங்க வாங்கி இருக்கோம். கொள்ளை கூட்டத்துல இருந்ததுனால தான் ரீட்டாமா பலியானாங்க. அதுக்காக ஒரு பாவமும் அறியாத அந்த புண்ணியவதியை இப்படி பலி வாங்கிட்டீங்களே, இது நியாயமா? எங்களுக்கு ஒரு கண்ணு போனா எங்க எதிரிக்கு 2 கண்ணும் போகணும். அவன் ரீட்டாமாவுக்கு தானே சமாதி கட்டினான். எங்க எஜமா அவன் குடும்பத்துக்கே சமாதி கட்டுவார். அதுக்காகத்தான் அவன் குடும்பமே இங்க சாவத்தேடி வந்திருக்கு. உங்க கொடுமைக்கு ஒரு முடிவே இல்லைன்னுதான் ஆண்டு வந்த குழந்தைகளை காப்பாத்திட்டார். பாவம், தாய் இல்லாத அந்த குழந்தைங்க என்ன கஷ்டப்படுதோ தெரியல. கவலைப்படாதே, அந்த குழந்தைகளை நம்ம ஆளுங்க கஷ்டப்பட விட மாட்டாங்க. அதுங்க எங்க இருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்துடுவாங்க. வேண்டாங்க, உங்க காலை விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த பச்சை குழந்தைங்களை மட்டும் பலி வாங்கிடாதீங்க. எந்த பாவம் செஞ்சோமோ ஆண்டவன் நமக்கு குழந்தை இல்லாம செய்துட்டாரு. இனி இந்த பாவத்தையும் சுமந்துகிட்டா இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீராதுங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும். பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவன் தாண்டி பாவத்துக்கு அஞ்சு புண்ணியத்தை தேடுவான். எங்களுக்கு புண்ணியம் தேவையில்லை, பணம் தான் தேவை. அது இருந்தா நாங்க கூட புண்ணியத்தை விலக்கி வாங்குவோம். ஒருத்தர் செய்த தப்புக்காக குடும்பத்தையே அழிக்கணுமா? வம்சத்தையே ஒழிக்கணும். அது மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். அவன் அருமையா வளர்த்த குழந்தைக்கு தலையை வெட்டி எடுத்து அவனுக்கு பரிசா கொடுத்தாத்தான் எங்க எசவா மனசு சாந்தி அடையும். கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க உனக்கு மனசு எப்படி வந்தது? நீயும் அவன் மனசு கல்லாக்கிக்கிட்ட. மனசு செஞ்சு வச்ச கல்லுதான் அடி. மனசு எப்படி இருக்கும்? மனசு கைவட்டதால மனசு கல்லா போயிருக்கும். கடவுளை பழிக்கிற அளவுக்கு காசு உங்க கண்ணை மறைச்சிடுச்சா? இல்லீங்க, இது நீங்க பேசலீங்க. உங்க எஜமா போடுற பிச்சை காசு உங்களை இப்படி எல்லாம் பேச வைக்குது. பேச வைக்கிறடி, வாழ வைக்குது. பணத்துக்காக மனசாட்சியை வித்துட்டு பல நாள் உயிர் வாழ்றதை விட நல்லது செஞ்சு ஒரு நாள் வாழ்ந்தா போதுங்க. கையில இருக்கிற மாத்து மருந்து நம்பி விஷத்தை குடிச்சிடக் கூடாதுங்க. இந்த வரட்டு வேதாந்தம் எல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அந்த குழந்தைகளை கொல்ல நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஜானகி, உன் செய்கை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு பொண்டாட்டியா இருக்கிற நீ எங்க எதிரிக்கு அனுதாபம் காட்டுறது எங்க எஜமானுக்கு தெரிஞ்சா உன் முடிவு பயங்கரமா போயிடும். உங்க நிழல நிக்கிற எனக்கு எப்படிப்பட்ட முடிவு கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியுங்க. ஆனா அதுக்குள்ள உங்களை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வர மாட்டேனாங்கிற அற்ப ஆசைதாங்க. உண்மையிலே அது அற்ப ஆசைதான். அது அடியோடு விட்டுடு. உனக்கு வாழணுங்கிற விருப்பம் இருந்தா ஒழுங்கா என் வழிக்கு வந்துரு. இல்ல அநியாயமா அழிஞ்சு போயிடுவேன். இந்த புதற்குள் ஒழிச்சுக்கலாம். சீக்கிரம் அண்ணா, முள்ளு. ஐயோ, அங்க வர அங்க நாய் குறைக்குது. பசங்க அங்கதான் இருக்கிறோம். வாங்கடா.
வெரி குட் டாமி, வா நம்ம இந்த பக்கம் ஓடிடலாம். நம்ம ஆளுங்களை கூட்டிக்கிட்டு இந்த இடத்தை காலி பண்ணிட்டு சீக்கிரமா காட்டாத்த தாண்டி போங்க. ஏஜமா டீஃப் அந்த பார்ஸ்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா டிபார்ட்மெண்ட் ஆட்களும் போலீஸும் நம்மளை பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்பதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சீக்கிரமா போங்க. நீங்களும் எங்க கூட வந்துருங்க ஜமா. என்ன பத்தி நீ கவலைப்படாத. நான் ஊருக்குள்ள போய் நம்ம ஆளுங்களை எல்லாம் உஷார்படுத்துறேன். என்னடா சும்மா வந்து நிக்கிறீங்க? எங்கடா குழந்தைங்க? குழந்தைங்க கிடைக்கலங்க. எப்படியோ தப்பிச்சிருச்சே ஜமா. இடியட், இத சொல்ல உனக்கு கஷ்டமா இல்ல? குழந்தைங்களை துரத்திட்டு போனோம். திடீர்னு காட்டியான வந்துருச்சு. ஓடி வந்துடுறோம். முன்னாடி இருக்காதுங்க, போங்க. அந்த குழந்தைகளை நாம தப்ப விடக்கூடாது. நாம தப்பிக்கிறதுக்கு அந்த குழந்தைங்க தான் ஆயுதமா இருக்க. கவலைப்படாம போங்க ஜமா. நம்ம கூட்டத்தை ஆத்த கடத்த அனுப்பிச்சிட்டு நான் குழந்தைங்களோட திரும்புறேன். வெரி குட். சீக்கிரமா இடத்த காலி பண்ணுங்க. என்னங்க எல்லாரும் சீக்கிரமா கேம்ப காலி பண்ணுங்க. சீக்கிரம் புறப்படுங்க. அழுகி நீயும் புறப்படு. அண்ணா, காலெல்லாம் சேராயிடுச்சு. பார்த்து வரக்கூடாதா? தெரியல. ஏன்னா திட்டுற? ஆமா, நீ செஞ்சதுக்கு கொஞ்சம் வாங்க. இரு வர. சாமி, குழந்தைய பாத்துக்கோ. போய் சட்டை எடுத்து போடு. அண்ணா, என் சட்டையை காணோம். சட்டையை காணுமா? இங்கதானே போட்ட? அண்ணா அண்ணா, அங்க பாரு. அண்ணா, என் சட்டையை குறைஞ்சு தூக்கி போட்டுக்கிட்டு. கட்டாதடி, சும்மா ரெடி. ராமா, சட்டையை கொடுத்துடுறா. அண்ணா அண்ணா, என் சட்டையை கொடுக்க மாட்டேங்குது. கொடுக்க மாட்டேன்? இரு இரு, உன்கிட்ட இருந்து சட்டையை எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப ஏமாந்துட்டியா? சீக்கிரம் போடுறீங்க.
குழந்தைகள் எங்கள் கூட்டத்தில் சிக்கவில்லை. அவர்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஆத்துக்கு அந்த பக்கம் ஊர் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ குழந்தைய பாத்துக்கோ, ஆழம் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். அண்ணா பாத்துக்கோ. அம்மா 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 ஏதோ சத்தம் கேக்குது பாரு. ஐயோ, ரேஞ்சர் தானே வருது. ஆளு வந்தால் நமக்கு டேஞ்சர் ஆகும். வேக கட்டடி, எடி எடி எடி. கேட்டா ஜாயா, சத்தம் கிட்ட வருது. விறகு எடுத்துட்டு போனா ரேஞ்சர் பிடிக்கும். விறகை இவட விட்டுட்டு போயார் என்ன அடிச்சு அடிக்கும். அப்ப என்னடி பண்றது? புடவைய அவருடி. எந்த புடவை எல்லாம் இந்த புடவைய. ஐயோ, ஏய் புடவை விட்டுடி. ஏய் அவுக்காது கேக்கும். ஏய் ஏய் இப்ப பிரசவிക്കാൻ போகுன்னு. நானா? ஆமா, இப்ப பிரசவிക്കാൻ போகுன்னு. கத்தடி. ஐயோ அம்மா, உரக்க கத்தடி. வலிக்குது. ஐயோ நானே. இப்படி ஆம்பளைங்க யாரும் பிரசவிக்க வேண்டாம், இப்படி ஆம்பளைங்க யாரும் பிரவேசிக்க வேண்டாம். இப்படி ஒரு பொண்ணு பிரசவிக்கன்னு. ஐயே, வந்தது ரேஞ்சர் இல்ல, நானு. நாயா? ஐயோ, இது காட்டு நாய்டி. பொம்பளைங்களை கண்டா விடாது. எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க. நாய், நீ எந்த மகளா பிறந்து கேவலம் ஒரு நாய்க்கு பயந்தான். அது எந்த நாயின்னு போய் பார்த்துட்டு வாடா. அது காட்டு நாய். காட்டு நாயா? நாயரே, சாதாரணமா எனக்கு நாட்டு நாயினாலே பயம். காட்டு நாயை போய் பார்க்க சொல்றீங்களே. நீ ஒரு ஆம்பளைன்னு நிக்கிறல்லோ மோளே, எப்படி அந்த நாய்? அச்சா அச்சா, அது வருது. இது காட்டு நாயெல்லாம் வீட்டு நாயாக்கும். இதுக்கு போய் வேடிக்கை. ஐயோ நாய் நாய். ஐயோ,
மானபங்கம் பண்ணிடாதே. அச்சா, நாய் கடிக்கல, அது எங்கோ கூப்பிடுது. அது மேல பாரு, ஒரே தண்ணி. இந்தா. மகளே, காட்டாட்டு பக்கம் ஏதோ ஆபத்தாயிட்டு. எடா நல்ல நாய், அப்படி யாருக்காவது ஆபத்தா? நாய் ஓடுது பத்தியா? அப்படி ஏதோ நடந்துட்டு பா போல. எடா கரையை ரோக்கடா. அது பாபு, பாபு, பாலு, ஜாக்கிரதையா பாத்துங்க. இவ்வளவு வச்சுதான் காரியத்தை சாதிக்கணும். ஜானகி, நீங்களும் உங்களோட போ. நீங்க ரெண்டு பேரும் இப்படி வாங்கடா. சார், நம்ம கார்ட்ஸ் போற ஜீப்ப ஃபாரஸ்ட் பார்டர்ல வெயிட் பண்ண சொல்லிருக்கேன். ரீட்டாவை இந்த ஜீப் எல்லாத்தையும் சொல்லு. எஸ் சார். வணக்கங்க. வாங்கம்மா. குழந்தைகளை கண்டுபிடிக்கத்தான் அந்த கூட்டத்தை சேர்ந்த பெண்ணையே கூட்டிட்டு போறோம். சார், நானும் உங்க கூட வரேன். குழந்தைகளை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. சாரி மேடம். பிளீஸ், தயவு செய்து என்னை உங்க கூட கூட்டு போங்க சார். சரி வாங்க, உட்காருங்கம்மா. பரவாயில்லைங்க, நான் இப்படி உட்காரேன். அச்சா, பையனுக்கு மூச்சு வந்தோம். குருவாயூரப்பா, மகளே பத்திரமாயிட்டு பாத்துக்கோ. நன்றி உள்ளவரே, உங்க எஜமான உயிருக்கு இனி பயம் இல்ல. இந்த நாயர் காப்பாத்தியாச்சு. எஜமான காப்பாத்தினதுக்கு நான் எப்படி நன்றி சொல்லிட்டு பாத்தீங்களா? நீ இருக்கிய உலக்க. அச்சா, நாய்க்கு ஒரு சைனா டீயும் பண்ணு கூட. பாவம், பசியா இருக்குது. நாய் ஒரு சைனா டீ போடுறான். ஒரு பன்னடரே. ஐயோ, நாய் போய். ஐயோ, நாய் போய், நாய் போய். இப்படி வரும், இப்படி வரும். ஓடுறது நாய் தானே? நாயேதான். அது எங்க ஓடுது? அதுக்கு எங்க கடை டீ பிடிக்கலன்னு ஓடுது. அவனை விடு நாயர. ஓடுறது காட்டு நாயா இல்ல நாட்டு நாயா? அதையே அங்கனே கேக்குற நாயரே. ஒரு டிஎஸ்பி விட்டு நாயும் 3 குழந்தைகளும் சந்தன காட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சான். அதுங்களை கொலை பண்றதுக்குன்னு ஒரு ஸ்மக்லர் கூட்டம் தேடி அலைதான். அந்த குழந்தைகளை கண்டுபிடிச்சு கொடுத்தா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய பணம் தருவாங்கன்னு நம்ம காடு சொன்னான். அதனாலதான் அந்த நாயை தேடி நாயா அலைகிறேன். அச்சா, இப்படி வரும். ஏதெങ്കിലും பறஞ்சால் உன்னை கொண்டு களையும். சொல்லிய நோக்கடா. அச்சா, காடு வெட்டி பறஞ்சது நீ பையனதான். இவனை கொண்டு போய் ஃபாரஸ்ட் ஆலைட்ட கொடுத்தா நமக்கு நிறைய காசு கிட்டும். அதே மோளே, நீ பையன் கூட இன்னும் 2 குட்டி உண்டுன்னு அவன் சொல்லல. அது அந்த பையன் கிட்ட விசாரிச்சா அவங்க கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சுட்டா கோவிந்தராயருடைய ஜெயிக்கவே வல்லே ஓட்டலாம். அச்சா, ஈ விஷயம் காடு வெட்டிக்கு தெரியாம பாடில்ல. அது சரி, பையனை எங்கனா மறைக்கிறது? நான் ஒரு ஐடியா சொல்றேன். இரு குர்ரா. என்ன
என்னது கோழி குண்டை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போற? அது வாத்து மூட. பட்ட பகல்ல அவனவன் வாத்த குளங்குட்டையில தான் விடுவான், நீ கூடையில மூடுறங்கிறிய. இது பொன்முட்டை போடுற வாத்து, அத மூடித்தான் ஆகணும். உள்ள பொன்முட்டையிடுற வாத்து இருக்காம பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீ ஒண்ணும் நோக்காண்டா. எங்கடா இது இன்னைக்கு டீ கடையில ஒரே மர்மமா இருக்குது. எந்த நான் ஏன் ஓடுதுன்னு கேட்டா டீ பிடிக்கல அதனால ஓடுதுங்கிறான் உன் சிஷியன். கூட ஏன் அப்படின்னு கேட்டா பொன்முட்டையிடுற வார்த்தை மூடி வைக்கிறதுக்கு அப்படிங்கிறா உன் பொண்ணு. இதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஏதோ தப்பி போன 3 மக்கள்ல ஒரு பையனை நான் இங்க மறைச்சு வச்ச மாதிரி இல்ல நீ சந்தேகப்படுதோ? அது மட்டுமா, நம்ம தாயாமா கோழி குண்டை கொண்டு போனதே அந்த பையனை மூடத்தான் அண்ணன் நினைக்கிறாரு. ஐயோ ஐயோ, இவட முதலாளிக்கும் புத்தி இல்ல, தொழிலாளிக்கும் புத்தி இல்ல. போய்க்கோ. தாடி வெட்டி குடிச்சோ, குடிச்சு போய்க்கோ. போறேன், ஆனா அந்த பொன்முட்டையிடுற வார்த்தை பார்க்காம விட மாட்டேன். அவன் போயும் 2 பேருக்கும் புத்தியே இல்ல. நீங்கள் பறஞ்சதுல காடு வெட்டிக்கு சந்தேகம் வந்தாச்சு. இந்த பையனை எங்காவது கொண்டு போகணுமே. எவ்வளவு கொண்டு போவான்? அச்சா, எதெങ്കിലും வண்டி வந்தால் டவுனுக்கு கொண்டு போலாம். ஃபாரஸ்ட் ஆபீசர்கிட்ட கொடுத்தா நமக்கு நிறைய பைசா கிட்டும். எங்கனே உன்னாங்க ஐடியா. என் பொண்ணு மகளே, நான் இப்பவே போய் வண்டி நோக்கா. போய்க்கோ போய்க்கோ. சரி சரி, கொஞ்சம் வண்டியை நிறுத்தணும். நமஸ்காரம். பையனுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் எங்களை டவுன் வரையும் கொண்டு விட்டீங்கன்னா. மிஸ்டர், நாங்க முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கோம், நீங்க வேற ஏதாவது வண்டி பாருங்க. பையனை கொண்டா கொண்டா. போய் எந்த குருவாயிருப்பா, இவனெல்லாம் மனுஷனா? போலே, அந்த வண்டி போனா போகட்டும், நாம வேற வண்டி நோக்கா. போலே, பையனை உள்ள கூட்டிட்டு போ, காடு வெட்டி காணும். அதே அதே போய்க்கோடா. ஏன் அவசரப்படுறீங்க? மீதி 2 பிள்ளைங்களை கண்டுபிடிக்கத்தான் நாய் போயிருக்கு. திரும்பி வந்து வேட்டியை இழுக்கும். நாய் அப்புறம் போய் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துரும். அதுக்கப்புறம் மொத்த படமும் நமக்கே கிடைக்கும். ஐயோ அச்சா, நீ கிட்டனுக்கும் புத்தி உண்டு. எடா, 2 குழந்தைகள் கிடைக்கிற வரைக்கும் ஈ விஷயம் காடு வெட்டிக்கு பறையறது. உன் கையால சாப்பிட்டுருக்கனே, உனக்கு நான் துரோகம் பண்ணுவேனா? அந்த ஆபீசர் கிட்ட நம்ம ஜம்பு வேணும் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்குள்ள டிபார்ட்மெண்ட் ஜீப் வந்துருச்சு. இனிமே நம்ம இங்க இருந்தா ஆபத்து. உடனே புறப்படுங்க. சங்கர், 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 என் ராசா, அநியாயமா என் மருமகளை பலி கொடுத்துட்டியாடா.
மறுபடியும் அந்த புண்ணியவதியை நான் எந்த ஜென்மத்துல பார்க்க போறேன்? வருத்தப்படாதீங்கம்மா, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மத்த குழந்தைங்க கிடைக்கலையா? இல்ல சார், இந்த குழந்தை மட்டும் தான் கிடைச்சது. ஐயோ, இந்த காட்டுக்குள்ள நம்ம குழந்தைங்க என்ன பாடுபடுதோ தெரியலையே. நம்ம ஆளுங்களை அனுப்புனா குழந்தைங்களை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். வேண்டாம் சார், இவங்களை வச்சே அந்த கூட்டத்தை என்னால பிடிக்க முடியும். என் குழந்தைங்களும் நிச்சயமா அந்த கூட்டத்தை தான் சிக்கியிருப்பாங்க. இவ அந்த கூட்டத்தையே காட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறான். ஆமா சார், அந்த அண்ணன்காரங்களை நான் காட்டி கொடுக்குறேன். சார், இவளையும் அவனையும் நான் என் கூட அழைச்சிட்டு போறேன். இவன் உங்க கஷ்டலே வச்சுங்க. அழைச்சு போப்பா. நீங்க 4 பேரையும் கூட வாங்க. அம்மா, நீங்க அவ கூட வீட்டுக்கு போங்க. பயப்படாதீங்கம்மா, எனக்கு எந்த ஆபத்து வராது. நான் குழந்தைங்களோட தான் திரும்பி வருவேன். நீங்க நம்ம வீட்டுக்கு போங்க. போங்கம்மா. வாங்கப்பா. போடா. உட்காருங்கம்மா. ஐயோ சார், குழந்தைக்கு உடம்பு சுடுற மாதிரி இருக்கே. அப்படியா? டிரைவர், வழியில யாரோ டாக்டர் இருந்தா குழந்தைய காட்டிட்டு அம்மா வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வரணும். அந்த ஜிப் கொண்டு போ. நீங்க உட்காருங்கம்மா. சரிங்க. ராஸ்கல் தப்பிச்சிட்டானே. ஜீப்பு திருப்பு. தேவி சொக்கா, சரக்க கொட்டடா. ஜானகி, நீயா? ஆமாங்க, உங்க ஜானகியே தாங்க. நீ வந்து இத உன் கையால? நீங்க தான் என் வழிக்கு வரல, அதனால நானே உங்க வழிக்கு வந்துட்டேன். வெரி குட். இப்பதான் நீ என் ஜானகி. ஆஹா, என்ன அதிசயம்! என்னைக்குமே இல்லாத தனி டேஸ்ட் இந்த கசுபாலத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கு. ஏன் சிரிக்கிற? நான் உளறேன்னு நினைக்கிறியா? நான் எவ்வளவு போட்டாலும் ஸ்டெடியா தான் பேசுவேன். ஊத்து. என்னங்க, அந்த குழந்தை கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கட்டுமா? காத்தாயே, அந்த கழுதைக்கு கொஞ்சம் சோறு கொட்டு. சரிங்கய்யா. இதம்மா நல்ல பிள்ளைல சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாப்போ. இந்த பாரு, ஒழுங்கா சாப்பிடு, இல்லன்னா எஜமா அந்த தோலை உரிச்சிருவாரு. எனக்கு ஒண்ணு வேண்டாப்போ. எஜமா, அந்த குழந்தை சாப்பிட மாட்டேங்குது. சாகட்டும் விடு. நீங்க சம்மதிச்சா அந்த குழந்தைய நான் சாப்பிட வைக்கிறேன். எங்க என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஜானகி, இப்போ உன் மேல எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை வந்துருச்சு. ஏய், அம்மா கிட்ட அந்த சோத்தை கொடுத்துட்டு உன் வேலையை பாரு போ. நான் அடிக்க மாட்டேம்மா, யாரும் உன்னை அடிக்கவும் விட மாட்டேன். நீ ஏன் இங்க வந்த? உனக்கு சாதம் ஊட்டுறதுக்கு. எனக்கு சாதம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் போ. நல்ல பிள்ளைல கொஞ்சம் சாப்பிடுமா? அண்ணன் தம்பி பாப்பாவும் பார்க்காம நான் சாப்பிட மாட்டேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுமா. மாட்டேன், அவங்களே புடிச்சிட்டு வந்துடுவாங்க. இல்லம்மா, உன்னை அவங்க கிட்ட கொண்டு போய் விட்டுறேன். நிஜமாவா? ஆமாம்மா, பயப்படாம சொல்லு. அண்ணே ஆத்துல அடிச்சுட்டு போச்சு, தம்பி பாப்பாவை விட்டுட்டு வந்துட்டேன். பாவம், அவன் அழுதுட்டே இருப்பான். நீ அழாதம்மா, உன் தம்பி பாப்பாவுக்கு எந்த குறையும் இல்லாம ஆண்டவன் காப்பாத்துவார். உன்னை பார்த்தா நல்ல மாமா இருக்கியே, நீ ஏன் இங்க இருக்க? ஆண்டவன் எனக்கு முடிச்சு போட்டு இங்க விட்டுட்டானேம்மா, நான் என்னம்மா செய்ய முடியும்? நீயும் நானும் சத்தம் விடாம வீட்டுக்கு ஓடி போயிடலாமா? நான் வர முடியாதும்மா. சாகட்டும் விடு. நீங்க சம்மதிச்சா
அந்த குழந்தைய நான் சாப்பிட வைக்கிறேன். எங்க என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஜானகி, இப்போ உன் மேல எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை வந்துருச்சு. ஏய், அம்மா கிட்ட அந்த சோத்தை கொடுத்துட்டு உன் வேலையை பாரு போ. நான் அடிக்க மாட்டேம்மா. யாரும் உன்னை அடிக்கவும் விட மாட்டேன். நீ ஏன் இங்க வந்த? உனக்கு சாதம் ஊட்டுறதுக்கு. எனக்கு சாதம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். போ. நல்ல பிள்ளைல கொஞ்சம் சாப்பிடுமா? இந்த அண்ணன் என் தம்பி பாப்பாவும் பார்க்காம நான் சாப்பிட மாட்டேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுமா. மாட்டு அவங்களே புடிச்சிட்டு வந்துடுவாங்க. இல்லம்மா, உன்னை அவங்க கிட்ட கொண்டு போய் விட்டுறேன். நிஜமாவா? ஆமாம்மா, பயப்படாம சொல்லு. அண்ணே ஆத்துல அடிச்சுட்டு போச்சு. தம்பி பாப்பாவை விட்டுட்டு வந்துட்டேன். பாவம், அவன் அழுதுட்டே இருப்பான். நீ அழாதம்மா. உன் தம்பி பாப்பாவுக்கு எந்த குறையும் இல்லாம ஆண்டவன் காப்பாத்துவார். உன்னை பார்த்தா நல்ல அம்மாவா இருக்கியே, நீ ஏன் இங்க இருக்க? ஆண்டவன் எனக்கு முடிச்சு போட்டு இங்க விட்டுட்டானேம்மா. நான் என்னம்மா செய்ய முடியும்? நீயும் நானும் சத்தம் விடாம வீட்டுக்கு ஓடி போயிடலாமா? நான் வர முடியாதும்மா. உன்னை மட்டும் பத்திரமா அனுப்பிச்சு வைக்கிறேன். சாப்பிடுமா. உன்ன மாதிரியே தம்பி பாப்பாக்கு யாராவது கொடுப்பாங்களா? கொடுப்பாங்கம்மா. நல்லவங்களுக்கு கடவுள் நிச்சயமா உதவி செய்வார். இன்னும் ரொம்ப தூரம் போகணும். என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. முடியாதா ராமு? அவளை யாரும் கை நீட்டி அடிக்க கூடாது. இங்கே வரத்து எடுக்கட்டும். நான் கொஞ்ச தூரம் மேல போய் பார்த்து வரேன். சொன்னபடி செய்ய. மனுஷன் நீங்க நெருப்ப கூட நீ அவளை ஜாக்கிரதையா பாத்துக்க. அவ பார்வையே சரியில்லை. அதுக்காக நான் பக்கத்திலே வந்துட்டு இருக்கேன். ஐயோ பாவம், இன்னும் கொஞ்சம் பால் இருந்தா கொடுங்க. கஷ்டப்படாதீங்க. அவன் தப்பிச்சுட்டு போனுங்கிறதுக்காக தான் நான் கிடைச்ச மாதிரி நடிச்சு. அவன் பின்னாடி போனதான் இருக்க இடத்த கண்டுபிடிக்க முடியும். இவளை ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் அவனை ஃபாலோ பண்ணேன். நீங்களே இப்படி சோர்ந்து உட்கார்ந்துருந்தா நாங்க எல்லாம் என்ன செய்ய முடியும்? ரீட்டாவை மறந்து என்னால் இருக்க முடியலையே நிம்மி. அந்த கவலையை போக்கத்தான் ஒரு கலை விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம்.
போன்ற காலம் இது வல்லவோ ஆசை தீர ஆடு ராஜா ஆசை தீர ஆடு ராஜா தளதளமே நீல் மரகத மாங்கனி தருவதுதான் சுகமோ கண்ணீனை தழுவி அணைத்தால் அதுதான் சொர்க்கமோ என்ன இதுமா இது? ரீட்டாவை என்னால மறக்கவே முடியலையே நிம்மி. உங்க வேதனை எனக்கு புரியுது. அதுக்காக இறந்து போனவங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தா ரீட்டாமா சாகல, உயிரோட தான் இருக்காங்க. என்னடா வளர்ற? சத்தியமா சொல்றேன் எஜமா, உயிரோட தான் இருக்காங்க. புரியும்படியா சொல்லுடா. இப்பவே அவனுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். உனக்கு எதுக்கு அந்த வீண் சிரமம்னு நானே உன்னை தேடி வந்தேன். நீ என்ன தேடி வரல, என்னைக்கோ வரப்போற உன் சாவ தேடி இன்னைக்கு வந்திருக்கு. சாவ பத்தி நான் கவலைப்பட்டிருந்தா கட்டினவளை பறி கொடுத்த பிறகும் இந்த காட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன். வேண்டாம் சங்கர், நெருப்ப நெருப்பால் அணைக்க முடியும் நினைக்காத. இல்ல, இரும்ப இரும்பால் தான் அடிக்க முடியும் சொல்றேன். சங்கர், இன்னும் ஒரு அடி நகர்ந்த உன் வாழ்க்கை எங்கேயே முடிஞ்சிடும். மரியாதையா உன் கூட்டத்தோட இப்பவே சரணடைஞ்சிடும். துப்பாக்கி கீழே போடு. மரியாதையா கீழே போடு. இப்பவாவது இந்த ரங்கதுரை நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? இந்த நாயை பிடிச்சு கட்டுங்கடா. கத்தாது, கத்தின கழுத்தை அரைச்சு கொள்ளுடுவேன். சங்கர், உன் தாயோட உயிர் என் கையில இருக்கு. அவளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன் கையில இருக்கு. கடமையா தாயோட உயிரா, இந்த ரெண்ட ஒண்ணு முடிவு செஞ்சுக்க. எனக்காக பயப்படாது. நான் ஒரு கோழைக்கு தாய் இல்லைங்கிறதே நிரூபிச்சு காட்டேன். இந்த தாயோட பாலை குடிச்சு வளர்ந்ததுனால தான் உனக்கு இவ்வளவு திமிரா இருக்கா. உங்க ரெண்டு பேர் திமிரையும் நான் அடக்கிறேன். இவளை குழந்தையும் நம்ம ரகசிய பங்காள பாதுகாப்பாவையும் கவனமா கட்டு. உன் கூட்டத்தில் இருக்கிற ரீட்டாவையும் என் கூட்டத்தை கடத்திட்டு நான் தப்பி போறதுக்கு எனக்கு 24 மணி நேரம் தேவை. அதுக்குள்ள நீ தப்பிக்க முயற்சி பண்ணினாலும் போலீஸ் உதவி நாடினாலும் உன் குழந்தையின் தாயை நீ பணமாத்தான் பார்க்க முடியும். சீக்கிரமா தப்பி ஓடுங்கடா. நான் இப்படியாவது ரீட்டாவை கொண்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ இங்க எங்கேயாவது மறைஞ்சிரு. அவன் தப்புக்கு முயற்சி பண்ணினான் பண்ணலாம். சரிங்க ஜமா. என்ன? நான் கொஞ்சம் தனியா போனோம். சரி சரி, அனுப்புறேன். ரத்னா, கைத்த கட்டி அனுப்பு. சரி சார்.
தனியா போனன்னு சொன்னா கைத்த கட்டி அனுப்பலாம் தப்பிச்சுட்டான். இடியட்ஸ், இத பாரு, உன் தலைவனோட ரகசிய பங்களா எங்க இருக்கு? சொல்லு, சொல்ல போறியா இல்லையா? ஐயோ, என்ன விடு, என்ன விடு, சத்தம் போடாத. ஐயோ, என்ன விட்டு, என்ன விடு. சக்க சக்க ராமு, இவன் எடுத்துட்டு போ. எஸ் சார். ராஜேந்திரன், அம்மாவை ஜீப்ல அனுப்பு, துணைக்கு டாமியும் போட்டான். எஸ் சார். சங்கர், பாபுவும் பானுவும் பக்கம் நான் போகவே மாட்டேன். கவலைப்படாம தைரியமா போங்கம்மா. நான் குழந்தைங்க கூட தான் திரும்புவேன். போங்கம்மா. എവിടെ പോകുന്നത്? അച്ഛാ, ഇവിടെ വരൂ. சீக்கிரமாயா. கார்வெட்டி, ஏன் அவசரமா கூப்பிட்ட? கட்டாதையா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கிட்டா, இப்படியே நாயர் கூட சேர்ந்துட்டு டீயே அடிச்சுட்டு இருக்க போறியா? வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற ஆசையே கிடையாதா? ஏன் கிடையாது. இப்பதான் எங்க முதலாளி ஒரு பையனை மறைச்சு வச்சிருக்கிறாரு. இன்னும் 2 பதம் கிடைச்சாங்கன்னா நிறைய பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு இந்த டீ கடை இழிச்சு பெரிய ஹோட்டல் கட்ட போறார். அந்த ஹோட்டல்ல என்னதான் மேனேஜர் ஆக்க போறாரு. உன்னை மேனேஜர் ஆக்கி கிழிச்சாரு. சாயாவும் முதலாளியும் சேர்ந்துட்டு உன்னை நல்லா ஏமாத்திடுவாங்கய்யா. அப்படியா? ஆமா. அந்த பையனை எங்க கையில கொண்டாந்து ஒப்பட, அது மூலமா கிடைக்கிற தொகையில பாதி பணத்தை நான் உனக்கு தர்றேன். ஆமா, நாயர் உன்னை மேனேஜரை தானே ஆக்குறேன்னு சொன்னாரு. நான் உன்னை முதலாளியாவே மாத்தி காட்டுறேன். துரோகம் பண்ண சொல்றியா? துரோகம் பண்ணாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். துரோகம் பண்ணு. ஆஹா, உண்மையான வழிகாட்டியே நீதாயா? போக போக பாரு எப்படி காட்டுறேன்னு. நாயர் கடை மூடி. நிஜமா நிஜமா நிஜமா? இடியட், ரீட்டா அங்க இருக்கான்னு சொன்னேன், காணுமாடா அவளை? தப்பிச்சிருந்த ரீட்டாமாவை டிஎப்ஓ பிடிச்சிட்டாருங்க. கட்டி போட்டு வச்சிருந்த டிஎப்ஓ தப்பிச்சிட்டானா? நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? உஷாராத்தான் இருந்த நிஜமா. அந்த ஆளோட நாய் வந்து எப்படி அவரை காப்பாத்திருச்சு. ஜானகி, என்னங்க? நிஜமான இன்னும் காணோம். நான் அக்கறை போயிட்டு வரேன், நீ ஜாக்கிரதையா இரு. சரிங்க. சீக்கிரம் போ. சீக்கிரம். தாத்தாய், என்னம்மா, அவர் அக்கறைக்கு போயிருக்காரு. திரும்ப வர்றதுக்குள்ள நம்ம குழந்தைங்களை காப்பாத்திடுவோம். அம்மா, நம்ம தலைவரோட குணம் தெரியாதா? அவர் பேச்ச மீறினவங்களுக்கு சாவுதான். தாத்தாய், அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுதான் இந்த கூட்டத்துல சேர்ந்த பாவத்துக்கு நாம செய்யற பிராய்ச்சி. எனக்கு பயமா இருக்குமா? என்ன நடந்தாலும் சரி, அந்த குழந்தைகளை காப்பாத்தியே தீருவேன். சத்தம் போடாதம்மா, நான் போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் நீ எங்கேயும் ஒழிஞ்சிட்டு
போயிட்டீங்கன்னா ஊர் தெரியும், அப்படியே ஓட்டிடுங்க. அம்மா அம்மா வாங்க அம்மா வாங்க. அம்மா அடி பாவி, நம்ம எதிரியோட குழந்தைகளை நீயே காப்பாத்த துணிஞ்சிட்டியே. இது எஜமானுக்கு தெரிஞ்சா? தெரியும். எஜமான் சும், பயப்படாது, ஒண்ணும் செய்ய மாட்டேன். ஜானகி மேல எந்த தப்பும் இல்லை. ஜானகி, குழந்தைகளை கூட்டிட்டு போமா. வாங்க வாங்க. குழந்தை பாசமா? சோமு, நம்ம கூட்டத்துல நமக்கு விரோதமா யார் நடந்தாலும் அவங்கள என்ன செய்வோம்? வந்து வந்து என்ன செய்வோம்? கொன்னுடுவோம். ஜானகிய ஏன் பேசாம இருக்க சோமு? எஜமா, எனக்காக இறக்கம் காட்டுங்க எஜமா. பைத்தியக்காரா, கொல்ல வேண்டியது ஜானகியே இல்ல, அவ மனசுல இருக்கிற பாசத்தை. எஜமா, ஜானகி, ஏன் உப்ப தின்னுட்டு ஏன் விரோதிங்க குழந்தைகளுக்கே உதவி செய்ய நினைச்சிட்டிய? இந்த குழந்தைகளுக்காக ஏன் கூட்டத்து கூட நீ காட்டி கொடுக்க நினைப்ப. இனிமே உன் மனசுல இந்த மாதிரி இறக்கம் வராம இருக்கணும்னா இந்த எந்த குழந்தைகளை காப்பாற்ற துடிச்சையோ அதே குழந்தைகளை உன் கையாலேயே துண்டாக. அதுதான் உனக்கு சரியான தண்டனை. ஜானகி, எதமா என் மேல இருக்கிற பாசத்தால உன்னை மன்னிச்சுட்டாரு. இப்ப கூட சொல்றேன், ஒண்ணும் கெட்டு போயிடல. நீ என் வழியில வந்தா உனக்கு எந்த ஆபத்தும் வராது. இதுங்க குழந்தைங்க இல்ல, குச்சி பாம்புங்க. இதுங்க உயிரோட இருந்தா நமக்கு எல்லாத்துக்கும் ஆபத்து. ஓ ஜானகி, ஓ. வேண்டாம்மா அம்மா அம்மா வேண்டாம்மா அம்மா அம்மா வேண்டாம்மா. ஜானகி, ஏன் யோசிக்கிற? கண்ணை முடித்து ஒரே வெட்ட வெட்டிடு. ஓ ஓ ஜானகி, ஓ. அம்மா வேண்டாம்மா அம்மா வேண்டாம்மா அம்மா. ஜானகி, 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 ஜானகி. என்னங்க, உங்களை என் வழிக்கு கொண்டு வர எனக்கு கொடுப்பேனே இல்லைங்க. ஜானகி, கடைசியா உடனே ஒண்ணு சொல்றேன், மின்னலை நம்பி வழிப்பயண போகாதீங்க. ஜானகி. சோமு, நம்ம எதிரிங்களா வராங்க. டேய், எல்லாம் தப்பிச்சிட்டு ஓடுங்கடா. சங்கர், ரீட்டாவை எங்கிட்ட அனுப்பிடு, இல்ல உன் குழந்தை இங்கே பணமாயிடும்.
கடமை உணர்ச்சியை நான் ரொம்ப பாராட்டு. தேங்க்யூ சார். அவ்வளோ ஜீப் எடுத்துட்டு போ. அப்பா பாபு பாபு பானு